வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். வணக்கம் அண்ணா. பனையூர் பண்ணையார் அவர்களே, வணக்கம் 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 வணக்கம். உங்களுக்காக தான் தொடர்ச்சியா நம்ம வேலை மெனக்கட்டு இந்த வீடியோக்கள் எல்லாம் போடுறது. வீடியோக்களுக்கான காரணம் என்ன, இந்த அணில் குட்டிகள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக கூட இல்ல, அணில்களின் உலகத்திற்கு போவதற்கு நிறைய அணில் குட்டிகள் தயாராக இருக்கிறது. அவர்களுக்கு எழுப்புவதன் விதமாக, அவங்களை காப்பாற்றும் விதமாகத்தான் இந்த வீடியோ. நல்லா யோசிச்சு பாருங்க. பண்ணையார் அவர்களே, உங்களுடைய தோழர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கட்சி வேலை பார்த்தா போதுமா? கட்சி வேலைங்கிறது என்ன? மக்கள் பணி. ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா மக்கள் பணி செய்யணும். நீங்க என்ன மக்கள் பணி செய்ய சொல்லியிருக்கீங்க உங்க ஆளுங்களா? நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விட்டுட்டு ப்ரொடியூசருக்கு பயந்து சனி ஞாயிறு மட்டும் வர நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு கட்சி தொடங்கிட்டு ஏன்பா, நீ எல்லாம் உச்ச நடிகர. நீ எல்லாம் ஒரு காலத்துல அந்த அம்மா ஜெயலலிதாவை பார்த்து உச்சா போனவையா நீங்க? உச்சா நடிகரே, வாருங்கள் வாருங்கள், சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்ட்டி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம்னு கூப்பிடுறியா அணில் குட்டிகளா? ஏன்பா, உன்னுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? அண்ணா ஈசத்தை பத்தி ஒரு நாள் பேசியிருந்தாருப்பா இவரு, அண்ணா வழியை பின்பற்றுகிறேன்னு. டேய், அண்ணா சாலையில போறதுல அண்ணா வழி நினைச்சுக்கிறேன்னா நீ? ஏம்பா, அண்ணா சாலையில போறது அண்ணா வழியா? யோ, அண்ணா யாரு தெரியுமா? யோ, ஏதாவது புக் ஏதாவது படிச்சிருக்கிறியா நீ? இங்க நீயே படிப்பு வரலன்னு முட்டா பாயலா பொறிக்கு பாயலா சுத்துறன்னு உங்க அப்பன் கைய காலை பிடிச்சி அந்த ஆள் ஏதோ பாவம் மேஜிக் எல்லாம் பண்ணி உன்னை படத்துல நடிக்க வச்சா. அந்த ஆளு நடிச்சு முடிச்சோன்னா அப்புறம் படம் ஓடாம போயிடுச்சு. படம் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. அப்புறம் அவரு போய் நம்ம விஜயகாந்த் கை காலை பிடிச்சும் படத்தை ஓட வச்சாரு. அப்புறம் எப்படியும் நீ உச்சத்தை நடிகர் ஆயிட்ட. அது நான் ஒன்றும் உன்னுடைய திறமைய குறைச்சி மதிப்பிடல. ஆனா ஒரு இடத்துல நீ ஸ்ட்ரக் ஆகும் போதுதான் ஒரு ஆளுங்க கை காலை பிடிச்சி மேல வந்துட்ட. இப்போ அரசியல் கட்சி தொடங்கிட்ட. அதனால என்ன பண்றேன், அங்க ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிற. என்னடி, எஸ் ஏ சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரு சினிமா உலகத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இயக்குனரா பரிணாமிச்சாருன்னா அதுக்கு காரணம் கலைஞர், திராவிட அரசியல் தான், திராவிட இயக்கங்கள் தான். இன்னைக்கு நீ சினிமால நிக்கிற ஒரு மைனாரிட்டி அடையாளத்தோட இல்லாம இந்த சினிமாவில உன்னை காப்பாத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திராவிட அரசியல் தான். அதை நீ எங்கேயாவது புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கியா? உனக்கு தெரியுமா அது? ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீ சுற்றுப்பயணம் மேற்கொள்றோம்னா அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இதுல வேற லூசுப்பாயிட போய் டேட்டு கேளு, கூட்டம் நடத்துன்னு கேளு. எல்லாருக்கும் என்ன அனுமதி நேரடியா கொடுத்துட்டாங்களா? திமுக தொடங்கும் போது எத்தனை இடங்கள்ல அனுமதி கொடுத்தாங்க? அனுமதி மறுத்துட்டு செயல்படு, கைதாகி ஜெயிலுக்கு போ. உனக்குதான் தெரியாது, ஷூட்டிங் ப்ராப்ளம் ஆயிடுமே. என்னடா தெரியும் உனக்கு? போய் பொதுக்கூட்டம் நடத்து, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லு, ஆதாரத்தோட மக்கள் கிட்ட பேசு. அதெல்லாம் பேச மாட்டேன். பேசுறதுக்குன்னா காரணம் இருக்கு. எந்த காரணமும் இல்லையே. ஏதாவது காரணம் இருக்கா? எந்த காரணம் இல்ல. பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. இப்ப பாரு, இந்த ஒன்றிய பாஜக அரசு அவன் வெளியிட்ட டேட்டாலேயே இந்தியாவில் ஒர்க் போர்ஸ்ல பார்த்தோன்னு வச்சுக்க, தமிழ்நாடு தான் முதல். தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு முதலிடம், வறுமை ஒழிப்புல தமிழ்நாடு முதலிடம். அப்படி எதை வச்சு சரியில்லைன்னு சொல்ற? லூசு பையல, முதல்ல போய் நீ அரசியல் எப்படி பண்ணணும்னு கத்துக்கடா. அதுக்கப்புறம் இந்த பாவம் இந்த சின்ன சின்ன பசங்க, ஏன்னா ஒரு டவுட், ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் அப்பதான் லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடத்துறியா என்ன? அன்னைக்கு பவுன்சர் வச்சு அன்னைக்கு ஐயோ பா, தாவேகா தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு பலமான எச்சரிக்கை சொல்றேன். எத்தனை பவுன்சர் வருவான்னு தெரியாது, உங்களை எங்க தூக்கி போடுவான்னு தெரியாது. அதனால போறவங்க எல்லாம் பாதுகாப்போட, ரொம்ப பாதுகாப்பா போங்க. வீட்டுல இருக்க தாய்மார்கள் இந்த குழந்தைங்க எல்லாம் எங்க போகுதுன்னு பார்த்து வச்சுங்க. போய் எங்கன்னா போய் அடிபட்டு கீழே விழுந்து எதனா வந்துட போறாங்க. அவனே ஒரு உச்சா போற நடிகர். ஏதாவது பிரச்சனைனா அவன் போய் மறைஞ்சு போயிடுவான். இது எத்தனை நாள்னு தெரியல.
பார்க்கலாம். நீ சுற்றுப்பயணத்துல வந்து மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் போட. ஆனா யூடியூப் போடுறவங்க மீம் கிரியேட்டர் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நீ என்ன கண்டென்ட் கொடுக்க போற. ஆனா அடுத்த மாசம் ஃபுல்லா வீக்கெண்டுனா உன்னை வச்சு செய்ய போறாங்க. சூப்பர்மா சூப்பர். பனையூர் பண்ணையர் அவர்களே, உங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். மக்கள் பணிய நியாயமா தர்மமா செய். ஒரு நிதானத்தோடு செய். பைத்தியக்காரத்தனமா செய்யாத. உன்னை பின்பற்றுறவங்களுக்கா தயவு செய்து கொஞ்சம் உண்மையா பனையூர் பண்ணையார் அவர்களே. சரியா? நன்றி, வணக்கம்.